வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவே என்னன்னா ஃபர்ஸ்ட்டு டைட்டில் தெரிஞ்சுக்கணும். சரி டைட்டில் என்னன்னு கேட்டா, என் கணவருக்கு டெய்லியுமே அவரு எனக்கு உதவியாவும், நான் அவருக்கு உதவியாவும் இருக்கணும் நைட்ல அப்படின்றது அவருக்கு ஆசை. ஆனா அவரால 15 நிமிஷத்துக்கு மேல முடியல. எனக்கு ரொம்ப நேரம் அவரு எனக்கு உதவி செய்யணும்னு ஆசை. ஆனா அவரால அது முடியாத காரணத்தினால வேற வழி இல்லாம அவரு டெய்லி எனக்கு உதவி பண்ணதுக்கப்புறம், நான் அவருடைய கூட பொறந்த தம்பிய கூப்ட்டு நீங்க எனக்காக உதவி பண்ணுங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்ன ஒரு உண்மை சம்பவ கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். பேரு தான் கவிதா. எனக்கு 32 வயசு ஆகுது. கணவர் பேரு தான் சிவா. அவருக்கு 35 வயசு ஆகுது. அதாவது எனக்கும் என் கணவருக்கும் சுமார் 3 ஆண்டுகள் தான் வித்தியாசம். என் கணவருக்கு 28 வயசு ஆகும்போது எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் எங்க வீட்ல ஒரே பொண்ணு தான். அதன் காரணமாக என் கணவர் வீட்லயும் ரொம்ப வசதி. என் வீட்லயும் ரொம்ப வசதி. அதன் காரணமாக 2 பேருமே ஒரு பெரிய இடத்து கல்யாணம் மாரி ரொம்ப ஜாம் ஜாம்னு பயங்கரமா தான் நடந்தது. என் கணவர் அதாவது நாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் கிடையாது. என் கணவர் ரொம்ப என்ட்ட பாசமாவும், ரொம்ப வித்தியாசமா சூப்பரா பேசுவாரு. அதன் காரணமா தான் என் கணவர் ரொம்ப நல்லவரு. இவரால எல்லாமே முடியும். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எல்லாமே நம்ம நெனச்சதெல்லாம் தப்பு. நெனச்சது அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது அப்டின்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு டெய்லி நைட்டு என்கிட்ட உதவி செய்யவும், நான் அவருக்கு உதவி செய்யணுன்றது ஆச. ஆனா, அவரால 15 நிமிஷத்துக்கு மேல முடியல. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு? அதாவது அவருக்கும் ஆச இருக்கு, எனக்கும் ஆச இருக்கு. ஆனா 15 நிமிஷத்துக்கு மேல அவரால முடியல. ஆனா எனக்கு 1/2 மணி நேரம் அவரு எனக்கு உதவி செய்யணுன்றது எனக்கு தோணுது. சரி வேற என்னதான் பண்றது? ஆனா நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெரியாது எனக்கு. அவரு அப்டிலாம் இல்ல, நல்ல இது அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு சின்ன வயசுலயே தவறான வழிகளுக்கு போயிருக்காரு போல. இது நமக்கு தெரியல. ஏன்னா அவரு தான் பெரிய இடத்து பையனாச்சே. பெரிய இடத்து பையனா எப்டி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா நான் அப்டிலாம் இவரு இருக்க மாட்டாரு. ரொம்ப தங்கமான மனுஷன் அப்டின்னு நெனச்சு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா பார்த்தா எல்லாம் தலைகீழாக இருக்கு. ஏய் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டே "நீ எனக்கு இந்த மாரி உதவி பண்ணு. நான் உனக்கு உதவி பண்றேன்னு" சொல்லி, நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவரு தான் ஆரம்பிச்சாரு. அவரும் சரி நமக்கும் இதான ஃபர்ஸ்ட் டைம்ன்னு பார்த்தா, அவரு 15 நிமிஷத்துக்கு மேல தாங்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும், நான் ஒரு 30 டூ 50 நிமிஷம் நான் எதிர்பார்க்கிறேன். அவரால 15 நிமிஷத்துக்கு மேல முடியல. இதுதான் இப்ப பிரச்சனை. அதற்கு காரணமாக நான் சொல்ட்டேன். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா அவரால என்னால முடியல, முடியலன்னு சொல்லி அவரு இது பண்றாரு. எனக்கு அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் லைஃபே ரொம்ப ஒரு கஷ்டமாவும், என்னடா இது லைஃபு! எங்க 2 பேரும் குழந்தையே இல்ல. அதன் காரணமாக சரி என்னதான் பண்றதுன்னு யோசிக்கும்போது தான், சரி அவருக்கு கூட பொறந்த தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவரு அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. அவரும் ரொம்ப வசதி. அவருக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல. நான் அவரு வரும்போதெல்லாம் கொஞ்சம் அவர்ட்ட நல்லா பேசுவேன். "எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க அ ங்க இந்த மாரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? உங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டாரு. அதாவது பிசினஸ்க்கு கடைக்கு போயிட்டாரு." அப்படின்லாம் சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருப்பேன். எங்க அண்ணன் வீட்ல இல்லைன்னா, அவங்க வருவாங்க. எங்க அண்ணன் இருந்தாலும் வருவாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் 2 பேரும் ஒரே கடையில இருக்கிறதுனால, அவரு இங்க இருந்தா, அதான் அண்ணன் இங்க இருந்தா தம்பி அங்க இருக்கணும். தம்பி அங்க இருந்தா அண்ணன் இங்க இருப்பாரு. ஃப்ரீயா இருப்பாங்க. அல்லது ஒரே சில நேரத்துல அண்ணன், தம்பி 2 பேரும் ஒரே இடத்துல கூட இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவங்க தம்பி பார்க்க பயங்கரமா ஜிம் பாடி மாரி இருக்கும். அவர பார்த்தா. அப்பலாம் என்ன தோணுச்சுன்னா, இவரு இந்த மாரியான ஒரு ஜிம் பாடி வச்சிருக்காருன்னா, இவரு ஒரு தவறான வழிக்கு போயிருக்க மாட்டாரு. இவரால நம்ம நெனைக்கிறத பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நெனச்சு, நானே ஒரு நாளு அவர் வந்ததுக்கப்புறம், "இங்க வாங்க, இங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்றேன். அது உங்களால குடுக்க முடியுமான்ற மாரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "என்னதான் சொல்லுங்க அண்ணி, நான் எதுவா இருந்தாலும் தீர்வு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சொன்னேன். இந்த மாரியான ஒரு சில பிரச்சனைகள் யார்ட்டயும் சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லும்போது, கரெக்ட்டா என் கணவர் வந்துட்டாரு. சரி கணவர் வந்தோனே, "என்னாச்சு? என்ன ஏதுன்னு?" கேட்டாரு. நான் சொன்னேன், "சும்மா பேசிட்டு இருக்கோங்க" அப்படின்னு சொன்னோனே, நான் எங்க கொழுந்தனார்ட்ட கண்ண காமிக்கும்போது, அவங்க "சரி, சரி" அப்படின்ட்டு அவரும் சமாளிச்சுட்டாரு. ஏன்னா நான் சத்தியம் வாங்கிட்டேன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அதனால கொழுந்தனாரு அடுத்த நாள் வந்தாரு. "அண்ணன் "நீ கண்டிப்பா வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்ல அண்ணி. சொல்லுங்க அண்ணி என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு
அவரு உதவி பண்றாரு. அவருக்கு நான் உதவி பண்றேன். ஆனா 15 நிமிஷத்துக்கு மேல அவரால முடியல அப்படின்ற மாரி சொல்றேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்ன அண்ணி அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு யோசிக்கும்போது, "சரி அண்ணி நான் போய் பேசுறேன்" அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் ரொம்ப இது பண்ணி, "இதெல்லாம் போய் எப்படிங்க நீங்க கேட்பீங்க? அதெல்லாம் வந்து யாரையும் நம்மளால திருத்த முடியாது. இந்த உலகத்துல அவங்கவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்மளால யாரையும் போய் திருத்தலாம் முடியாதுங்க. வேணும்னா எனக்கு யாராவது உதவி பண்ணணும்" அப்படின்ற மாரி நான் அப்படியே ஒரு செய்கையிலே சொன்னேன். அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா புரியாத மாரி அவரும் சொல்றாரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் நான் அவரு சொல்றாரு, "நான் யார அண்ணி போய் கேட்கறது? எப்படி அண்ணி இத போய் நான் போய் கேட்க முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, நானே வேற வழி இல்லாம, வேற என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்ட்டேன். "சரிங்க, உங்களால கேட்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து எனக்கு உதவி பண்ணுங்கன்ற" மாரி நான் சொல்ட்டேன். அவருக்கு அப்ப லைட்டா சிரிப்பு வருது. ஆனாலும் சிரிப்பு வராத மாரி காமிச்சுக்கிறாரு. வேற வழி இல்ல. நான் அப்ப சொன்னேன், "சரிங்க." ஆனா நான் அவர்ட்ட சொல்ட்டேன். ஆனா என்னன்னா, உங்க அண்ணன் வந்து தண்ணி அடிக்கிற ஆளு. ஆனா நைட் வந்து அவரால 15 நிமிஷம் வரைக்கும் எனக்கு உதவி செய்யணும். அவருக்கு நான் உதவி செய்யணும்னு எதிர்பார்ப்பார் டெய்லி. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ வந்து எனக்கு உதவி செய்யணும். எனக்கு உதவினா சுமார் 1 மணி நேரமா செய்யணுன்ற மாரி நான் சொல்ட்டேன். அவங்க சொன்னாங்க அப்பதான், "அண்ணே இந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோன்னு நான் காத்துட்டு இருந்தேன். நீங்க வந்து இத குடுத்தது எனக்கு வரப்பிரசாதம் அண்ணி" அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி நான் சொல்ட்டேன், "இதெல்லாம் இப்படி சொல்லுவீங்க? இப்படிதான் வந்து உங்க அண்ணனும் பேசுனாரு. ஆனா வந்து செயல்ல பார்த்தா தான் தெரியுது. அவரு என்ன பண்றாரு? எப்படி இருக்காரு?" அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, "அண்ணி அண்ணன் மாரிலாம் நான் இல்ல. 1 மணி நேரம் என்ன அண்ணி 2 மணி நேரம் வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்ல அண்ணி" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், "சரி ஓகே. களத்துல பார்ப்போம்" அப்படின்ற மாரி நான் அப்படியே கெத்தா சொல்லிட்டு வரேன். சரி என்னதான் ஆகுது அப்படின்ட்டு. அடுத்த நாளே வந்துச்சு. அதே மாரி கணவர் வேலையிலேருந்து வந்தாரு. வந்து ஒரு 15 நிமிஷம் அவரும் எனக்கு உதவி செஞ்சாரு. நானும் உதவி செஞ்சேன். நான் எதுவுமே காமிச்சுக்கவே இல்ல. எனக்கு ஃபீலிங்கா இருக்கிறத வந்து நான் காமிச்சிக்கவே இல்ல. ஏன்னா, நம்ம காமிச்சுக்கிட்டா நம்மள அசிங்கமா நெனச்சுருவான்ட்டு, நான் எதுவுமே காமிச்சிக்காம சரின்னு ஓகேன்னு சொல்றேன். இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. திரும்பி அவரு தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டாரு. தூங்குனதுக்கப்புறம் அவரு தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். "எங்க கொழுந்தனாரே இருக்கீங்க? வந்துருங்க கொழுந்தனாரே" அப்படின்ட்டு. அவரும் சொன்ன மாரியே கரெக்ட்டா நான் ஃபோன் பண்ண 5, 6 நிமிஷம் வந்து நிக்கிறாரு. "சொல்லுங்க" அப்படின்னு கேட்டேன். என்ன அவங்க ஃபர்ஸ்ட்டு பேச ஆரம்பிச்சது எப்டின்னா, "நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? நீங்க எனக்கு என்ன உதவி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா, எனக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும். உங்களுக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும்." அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. சரி ஓகே. அவரு தான் சொல்றாரு கரெக்ட்டு தான். நான் சொல்ட்டேன். "ஆமா கொழுந்தனாரே எனக்கு இந்த மாரியான ஆசைகள் இருக்கு. உங்களுக்கு என்ன ஆசைகள்?" அப்படின்னு கேட்டேன். இந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைகள் அவருக்கு. சரி ஓகே. இந்த மாரி பண்ணணும்னா, இது மாரி பார்த்துக்கலாம் கொழுந்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரு எனக்கு உதவி செய்ய, நான் அவருக்கு உதவி செய்ய, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சோம். நான் எதிர்பார்த்த மாரியே அவரு 1 மணி நேரத்துக்கு மேலேயே தாங்குனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அபூர்வமா இருந்தது. ஏன்னா, அதுதான் எனக்கு வாழ்க்கையில் முதல் தடவ இவ்வளோ நேரம். அவரு இப்படி பண்ணதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தோணல. கணவர் வந்து அப்பதான் தெரிஞ்சது அவரு ஒரு வேஸ்ட்டு. ஆனா, அவர நம்ம தப்பும் சொல்ல முடியாது. ஆனா, வேற வழி இல்லாம சரின்னு ஏத்துக்கிட்டேன். இதுதான் நண்பர்களே. இது ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கதையில சந்திப்போம்.